குழம்பிய குட்டையில்தான் மீன் பிடிக்க முடியும் என்பதற்கேற்ப தற்போதைய அரசியல் சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்த தொடங்கிவிட்டார் அண்ணாமலை. அதாவது தமிழகத்தில் பல சகாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வரும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளிலும் வாரிசு அரசியல், தனி நபர் துதிப்பாடல் மற்றும் உட்கட்சி பூசல்கள் காரணமாக பல திறமையான 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அதிருப்தியில் உள்ளனர். சமீபத்திய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த உட்கட்சி மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் அண்ணாமலை இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார். வாரிசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு நிர்வாக திறமை, தரவு அடிப்படையிலான ஆட்சி மற்றும் விழிப்புணர்வு தொகுதி அணுகுமுறை ஆகியவற்றை முன்னிறுத்தி அண்ணாமலை அறிவித்துள்ள புதிய அரசியல் பாதை இந்த அதிருப்தி தலைவர்களை வெகுவாக ஈர்த்துள்ளது. திமுக மற்றும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. இவை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் சென்னை அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக இவர்களின் பெயர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. அண்ணாமலையின் இயக்கம் அரசியல்வாதிகளை மட்டும் சார்ந்ததல்ல. ஓய்வு பெற்ற மற்றும் விருப்ப ஓய்வு பெற்ற முன்னணி IAS, IPS அதிகாரிகள், மத்திய அரசு பணியில் இருந்த உயர் அதிகாரிகள் பலர் அவருடன் இணைய தயாராகி வருகின்றனர். முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை நேர்மையான நிர்வாகத்தை வலியுறுத்துவதால் இந்த அதிகாரிகள் தங்களின் அனுபவத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்த இந்த இயக்கத்தை சரியான தளமாக கருதுகின்றனர். கோவை, சென்னை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள பிரபல மருத்துவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் அண்ணாமலையுடன் நேரடி தொடர்பில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்களை ஈர்க்கும் வகையில் கோயம்புத்தூரில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அறநெறி மற்றும் அரசியல் மையம் நிறுவனம் அமைய அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். இந்த மையம் மூலம் தகுதி வாய்ந்த இளைஞர்கள் மற்றும் படித்த வல்லுநர்களுக்கு அரசியல் பயிற்சி அளித்து உள்ளாட்சி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் அவர்களை களமிறக்க அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். நாங்கள் யாருடனும் போட்டி போட வரவில்லை. வாரிசு அரசியல் மற்றும் தனிநபர் வழிபாட்டு அரசியலை முறியடிக்க வந்துள்ளோம். எளிய மக்களுக்கான பொது உடைமை அரசியலை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் என அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக, அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் படித்த சமூக வல்லுநர்கள் அண்ணாமலையின் இயக்கத்தை நோக்கி நகர்வது தமிழக அரசியலில் பிரம்மாண்டமான மாற்றத்தையும் புதிய கூட்டணிகளையும் உருவாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. வரும் நாட்களில் அண்ணாமலையின் இந்த அதிரடி நகர்வுகள் தமிழக அரசியல் சமன்பாட்டை முழுமையாக மாற்றியமைக்கும் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். மேலும் அண்ணாமலையின் இந்த இயக்கத்தில் பாஜகவினர் தான் அதிகம் இணைந்துள்ளதாக செய்திகள் வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த தமிழிசை, எங்கள் கட்சியில் லட்சியவாதிகள் உள்ளார்கள். அங்கே 1,00,000 பேர் இருப்பதாக சொல்வதை நான் பொருட்படுத்தவே இல்லை. எங்கள் கட்சி தொண்டர்கள் ரத்தம் வியர்வை சிந்தி வளர்த்தவர்கள், வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியில் அமர வைக்க போகிறவர்கள். எந்த இளைஞர்களும் அவரிடம் செல்லவில்லை. சுயநலவாதிகள் தான் சென்றிருப்பார்கள். பொதுநலவாதிகள் யாரும் செல்லவில்லை. அவருக்கு யாரும் வாழ்த்து சொல்லவில்லை. எங்கள் கட்சி உறுதியாக உள்ளது. தாமரையில் ஒரு இதழை கூட யாராலும் அசைக்க முடியாது. தாமரை பொற்றாமரையாக 2031ஆம் ஆண்டு ஆட்சியில் வீற்றிருக்கும். போனவர்களை பற்றி கவலையில்லை. இருப்பவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்றார். தமிழகத்தில் பாஜக எடுபடாத காரணத்தினால் அண்ணாமலையை வைத்து அரசியல் செய்கிறது என்ற மாணிக்கம் தாகூர் கருத்துக்கு தமிழிசையின் பதிலளிக்கையில், மாணிக்கம் தாகூர் வன்னியரசைத்தான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னொரு முகத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய நிலைமை பாஜகவுக்கு கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் வேண்டுமானால் மாணிக்கம் தாகூருக்கு ஒரு முகம் இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு முகத்தை காண்பித்து தான் திமுக முதுகில் குத்தினீர்கள். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் ஒரே முகம், தாமரை முகம், பாஜக முகம்தான். வேறு முகங்களை காண்பித்து பாஜகவுக்கு மாற்று சக்தி தேட வேண்டிய நிலை எங்களுக்கு இல்லை என்பதை உறுதியாக கூறிவிட்டார்.